சில விஷயம் நார்மல் இல்லை, ஆனா நம்ம அதை நார்மல் ஆக்கிக்கிறோம். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அந்த மாதிரி தான் காலையில எந்திரிச்ச உடனே நம்ம பாடி ஸ்டிஃபா இருக்கிறதையும் பார்க்கிறோம். நார்மலாவே சில பேருக்கு ஒரு ஸ்டிஃப்னஸ் இருக்கும், ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அது அதுவா சரியாயிரும். ஆனா அந்த ஸ்டிஃப்னஸ் அப்படியே நிறைய நேரம் பெர்சிஸ்ட் ஆச்சுன்னா அது ஆங்கிலோசிங் ஸ்பாண்டிலைட்டிஸா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது ஏஜிங்னால வரக்கூடிய பிரச்சனை இல்லை, இது யங் அடல்ட்ஸ்க்கு கூட வரலாம். இதுல பேசிக்கா என்ன நடக்குதுன்னா, நம்ம பாடியோட ஓன் இம்யூன் சிஸ்டமே நம்ம ஜாயின்ஸ்ல உள்ள அட்டாச்மெண்ட்ஸை வந்து தாக்குது. அந்த இன்ஃப்ளமேஷன் ஆன இடத்திலே கால்சியம் டெபாசிட் ஆகி நம்ம ஜாயின்ஸ் ஸ்டார்ட் லூசிங் தேர் ஃபிளெக்சிபிலிட்டி. அந்த மாதிரி இந்த வெர்டிபிரால வரக்கூடிய இன்ஃப்ளமேஷனை தான் ஸ்பாண்டிலைட்டிஸ் அப்படிங்கிறோம். இந்த ஆங்கிலோசிங் ஸ்பாண்டிலைட்டிஸ் உடைய அட்வான்ஸ்டு ஸ்டேஜஸ்ல பாத்தீங்கன்னா சிவியரான டிசபிலிட்டி வரும். ரொம்ப சிவியர் ஆகும்போது ஈவன் மூச்சு விடுறதுக்கு கஷ்டமாயி இட் கேன் ஈவன் ரிசல்ட் இன் டெத். ஆயுர்வேதால இதுக்குள்ள ட்ரீட்மெண்ட் பாத்தீங்கன்னா இம்யூன் சிஸ்டமே காம் டவுன் பண்ணி இன்ஃப்ளமேஷனை ப்ரிவென்ட் பண்ண முடியும். மைல்டு கேசஸ்ல மெடிசனே போதும். சிவியர் பெயின், ஸ்டிஃப்னஸ் இதெல்லாம் இருந்தா கண்டிப்பா தெரப்பி தேவை. ஸோ தொடர்ந்து இருக்கிற ஸ்டிஃப்னஸை வந்து நீங்க ஒரு நார்மல் விஷயம்னு பார்க்காம உங்க பாடி கொடுக்கக்கூடிய சிக்னல் அப்படின்னு எடுத்துக்கோங்க.